Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பாஷ், இந்த படிச்சு போன பைக் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது எதுக்குமே உதவாது. இந்த ஜான் த டான் எதையுமே சும்மா பண்ண மாட்டான்டா, தடி அணுகலா. இந்த உடைஞ்சு போன பைக் வச்சுதான் நான் 2 காரியங்களை சாதிக்க போறேன்டா. அதாவது ஒரே கல்லுல 2 மாங்கா. முதல் மாங்கா, இந்த பைக்கை நல்ல விலைக்கு நான் விற்க போறேன். இன்னொரு மாங்கா, அதை என் விரோதிகளுக்கு வித்து என் கோவத்தை தீர்த்துக்க போறேன். ஒரு வழி பண்ண போறேன்டா. அண்ணா பாஸ், உங்களோட எதிரிங்கன்னா அது யாரு? இத்தனை வருஷமா என் கூடவே இருக்க, உனக்கு எந்த விஷயம் கூட தெரியாதா? என்னோட எதிரி அந்த 2 பேர் தான்டா, அந்த மோட்டுவும் பத்துவும். அவங்களை அழிக்கிறதுதான் என் வாழ்க்கையில இருக்கிற முதலும் கடைசி லட்சியமும். ஒழுங்கா கேள்வி கேட்காம என் பின்னாடியே வாங்க. அந்த மோட்டு வந்துட்டு இருக்காடா, சீக்கிரமா போன் எடுத்து வை. போனுக்கு எடுத்து வை சீக்கிரம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க ஆர்டிஸ்டோட லக்கி நீங்க தான் மிஸ்டர். அதாவது நாங்க மறைஞ்சிருந்து ரொம்ப நேரமா ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதோ அங்க போர்டுக்கு பின்னாடி பாருங்க. ஆமாங்க, இவங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். நாங்கெல்லாம் பைக் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கம்பெனில ஒரு புது பைக்கை லான்ச் பண்றதா ஐடியா பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு கான்டெஸ்டும் வச்சிருக்கோம். படிங்க, அந்த போர்டை நல்லா படிங்க. இந்த கோடை யார் முதல்ல கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரு. ஆமா 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 சார். இப்ப நீங்க தான் இந்த லைனை முதல்ல வந்து கிராஸ் பண்ணிருக்கீங்க சார். அதனால நீங்க தான் வின்னர் சார். அது மட்டும் இல்ல சார், எங்க கம்பெனி அவங்க லான்ச் பண்ற புது பைக்க கூட யார் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்களோ அவங்க பேர்ல தான் வைக்க போறாங்க. ஓகே சார், நீங்க உங்களோட பேரை சொல்லுங்க சார். மை நேம் இஸ் மோட்டு. மோட்டு சார், அப்படின்னா எங்களோட புது பைக்கோட பேர் என்னன்னு தெரியுமா? மோட்டு ரைடர். ஜெய் ஹோ. இதுக்கு மேல பம்பர் ஆஃபரும் இருக்கு சார். ஒருவேளை இந்த பைக்கை நீங்க இப்பவே வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் நாங்க கொடுக்கிறோம். அதாவது சார், இந்த காஸ்ட்லி பைக்கை உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்கிறோம் சார். இந்த பைக்கை நீங்களே ஒரு முறை பாருங்க சார். இது உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. இப்படி பல விதமான டெக்னாலஜிஸ் நாங்க இன்கார்பரேட் பண்ணிருக்கோம் சார். Now, presenting the Motu Rider. எனக்கு இந்த பைக் கண்டிப்பா வேணும். நீங்க எங்க போகாம இங்க இருங்க, நான் போய் பணத்தை கொண்டு வந்துடுறேன். சார், நீங்க திரும்பி வரணும்ன்ற அவசியமே இல்ல சார். உங்களுக்காக எங்க கம்பெனி பைக்கை நாங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துறோம் சார். அது மட்டும் இல்ல மோட்டு சார், இந்த பைக்கை நாங்க டெலிவரி பண்ணும்போது ஒரு போட்டோவும் எடுக்க போறோம், அதை பப்ளிஷ் பண்ண போறோம். எவ்வளவு இருக்கு மொத்தமா கணக்கு போட்டா 10,000 தான் இருக்கு. இன்னும் காசு வேணுமே, என்ன பண்றது? அங்க வச்சால மோட்டோ, பொதுவா நீ கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டியே. இப்போ உன் காசெல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்கு மட்டும் என் கிச்சன் தேவைப்படுதாடா. என்ற பணம் வைத்தா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன தாண்டா பண்ண போற? பத்துலு சொன்னா நீ என்ன கிண்டல் பண்ணி சிரிப்படா. கண்ணை மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. என் கூட நீ வெளியே வாடா, பார்த்தா நீ அசந்துருவேடா. பத்துலு இங்க பாரு, எவ்வளவு சூப்பரா டக்கரா இருக்கேன்னு. சார், இந்த மோட்டர் ரைடர் பைக் உடைய ஷாப் சார். எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு கேன் பெட்ரோல் ஃப்ரீயா தரோம் சார். பிடிங்க. சூப்பர் கிஃப்ட். இருங்க, இந்தாங்க பணம்.
இந்த பைக்ல KL BL CL WL XYZ எல்லாமே இருக்குதாப்பா. எல்லாம் சூப்பர் டெக்னாலஜி. இப்போ இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணா உனக்கே புரியும் பாரு. பைக்ல ஏறி உட்கார்றோம், ஜாலியா ரவுண்ட் அடிக்கிறோம். மோட்டோ இத நான் ஓட்டவா? ஆனா கண்டிப்பா ஹெல்மெட்டை போடணும்பா. அடே மோட்டோ, நீ என்ன பைக் வாங்கியிருக்கனே தெரியலடா. ஏன்டா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது? அட என்கிட்ட அந்த டீலரோட போன் நம்பரே இருக்குப்பா. போன் பண்ணா 10 நிமிஷத்துல ஆள் இங்க வந்துருவா. நீங்க வேணா ஜென்டில்மேன், கொடுங்க ஜென்டில்மேன், நான் பேசுறேன். நீங்க பைக்கை பாத்துக்கங்க. ஹலோ, ஜானி பைக்குங்களா? நான் மோட்டோ இருக்காருல்ல, அவரோட நண்பர் பத்துல பேசுறேன் சார். நீங்க கொடுத்துருக்கீங்களே ஒரு பைக்கு, அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது சார். ஒருவேளை உள்ள குரூடாயில் ஏதாவது ஊத்தி வச்சிருக்கீங்களா சார்? அதை ஸ்டார்ட் பண்ணி நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் சார். நான் அந்த மிஸ்டர் மோட்டு சார் கிட்ட சொல்லிருக்கேன் சார். அந்த பைக்கை நீங்க கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது சார். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வச்சிருக்கோம். உங்க பைக் ஹேண்டில்ல ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு சார். அதை பிரஸ் பண்ண சொல்லுங்க சார். பாவம், ஒரு ஜென்டில்மேன் மிக்ஸி மாதிரி சுத்துறாங்க எல்லாரும். அம்மா, என்னடா பண்ற? டேய், காக்கா குருவி எல்லாம் ஊற விட்டு ஓடுது மோட்டோ. கொஞ்சம் பார்த்து சூதானமா போடா. கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குதுடா. மோட்டோ, நீ அப்படியே முன்னால நகர்ந்து ஹேண்டில் மேல உட்காரு. அப்ப வண்டி வந்து முன்னால உட்காரும். அதே அடி போ. முன்னால எனக்கு ஸ்லிப் ஆகுது பேச்சு கூட. ஹலோ, ஜானி பைக்குங்களா சார்? உங்க வண்டி கூட சாஞ்சிக்கிட்டே ஓடுது சார். என்ன சார் பண்ணிருக்கீங்க? இந்த பைக்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சார். அந்த ஆப்ஷன் தான் பிரேக்லெஸ் பைக் சார். ஓ, அப்படி போதா கதை? ஏ மோட்டோ, அந்த தண்டனை கட்டான் தானே உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். இந்த வண்டியில பிரேக் கிடையாதான், ஆயில் கிடையாதான், கிளட்ச் கிடையாதான், எதுவுமே இல்லையா மோட்டோ? லெஃப்ட் போ. ஆஹா, ஆடெல்லாம் முன்னால இருக்கே. ஆடு தூர போயிடு. ஆஹா, ஆடெல்லாம் அந்த இடத்துல பறந்து மாதிரி பறக்குதே. அம்மா, அக்கா, அம்மா. இது எந்த இடம்? ஜான் கிட்ட ஏமாத்திட்டான்டா. அந்த குட்டப்பையில அடிக்கிற அடியில் அவனை. மோட்டோ நில்லு மோட்டோ, எதுக்கும் அவசரப்படாத. ஒருவேளை நீ அவனை அடிக்கிறதா இருந்தா இனிமே அவன் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும். அதுதான் முக்கியம். போஷ் இங்க பாத்தீங்களா? ஃப்ரீ மசாஜ் நம்ம பண்ணலாமா? இந்த புதுவிதமான டெக்னாலஜி வச்சு நாம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணவே இல்லடா. நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் வாங்க. சார், நீங்க தான் சார் லைனை முதல்ல கிராஸ் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு பெயின்லெஸ் மசாஜ் கொடுத்து ஆகணும் சார். வணக்கம் பொஞ்சானி பச்சாரோக்கலா. நீங்களே சொல்லுங்க, உங்க சாருக்கு ஏதாவது வலிகளை இருந்துச்சா என்ன? பழி வாங்கினதுனா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பழினா என்னன்னு என்ன விட்டுட்டு அவங்கள கேட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் BL மசாஜ், அதாவது போன்லெஸ் மசாஜ். பொஞ்சானி குங்கு சகாமோ சிலாயாசா சுக்கு. போதும். என்னன்னு தெரியல, புதுசா பேரை சொல்லி என்ன போட்டு உடச்சி எடுத்துட்டீங்க. என்னால இங்க எதுக்கு மேல இருக்க முடியாது. எந்த மசாஜும் எனக்கு இனிமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 நம்பர் 2 இங்க இருந்து என்ன முதல்ல கூட்டிட்டு போயிடுங்கடா. இல்லன்னா சிங்கம் சார கூப்பிடுங்க. அவரை இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க. சார், இன்னும் காம்ப்ளிமெண்டரி மசாஜ் ஒன்று பாக்கி இருக்குதுங்க சார். நீங்க இனிமே எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போயிடுச்சு. நீங்க 2 பேரும் மோட்டு பத்தலும் தானே? அந்த வேலைக்காக என்ன பழி வாங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? நம்பர் 1 நம்பர் 2 ஓடி பாடியை தூக்கிட்டு ஓடுங்கவே. அது
Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.